தேசிய விருது வாங்கிய தங்கத் தாமரை மகளே அந்த பாட்டு வந்து தேசிய விருது வாங்கிடுச்சு. ஆனால் எஸ்பிபி சார்கிட்ட ரகுமான் சார் அதை எப்படி பாட சொன்னாருங்கிறது தான் ஹைலைட்டே. வாங்க இன்றைக்கி போய் பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரிய சாதனைகளை மேற்கொண்டு திடீரென பல கலைஞர்கள் காணாமல் போனது வழக்கமான ஒன்றாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 30 முதல் 40 ஆண்டுகளுக்கு மேலான தங்களது புகழ் கொஞ்சம் கூட குறையாமல் தொடர்ந்த அதே திறனுடன் ரசிகர்களை கட்டி போடும் வாய்ப்பு மிக அரிதான கலைஞர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் இளையராஜா, யேசுதாஸ், ரஜினிகாந்த், கமலஹாசன், ஏஆர் ரஹ்மான் என பல ஜாம்பவான்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வரிசையில் நிச்சயம் ஒரு மிக முக்கியமான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்திருப்பவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியன். கொரோனா காலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மறைந்து போன எஸ்பிபி குரல் இன்றளவும் ஒலித்தாலே ஒருவித மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும். எம்ஜிஆர் திரைப்படத்தில் பாடகராக அறிமுகமான எஸ்பிபி 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களையும் பாடியிருந்தார். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் தொடங்கி இந்த காலத்து அனிருத் வரைக்கும் பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்துள்ள எஸ்பிபி வயதான போது கூட மிக ஜாலியாக அனைவருடன் பழகும் இயல்புடன் இருந்தார். இளையராஜா எஸ்பிபி காம்போவில் உருவான பாடல்கள் ஹிட்டடித்தது போல ஏஆர் ரஹ்மானுடன் எஸ்பிபி பணிபுரிந்த பாடல்களும் இன்றளவில் ரசிகர்கள் கூட்டம் அதிகம் உண்டு. அந்த கூட்டணியில் உருவான பல பாடல்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். என்ற சூழலில் தான் ஏஆர் ரஹ்மான் இசையில் மின்சார கனவு திரைப்படத்தில் வரும் தங்கத்தாமரை மகளே என்ற பாடலையும் அவர் பாடியிருந்தார். எஸ்பிபி பாடிய இந்த பாடலுக்கு தேசிய விருதும் கிடைத்திருந்த நிலையில் இதனை ரஹ்மான் பாட சொன்ன விதம் தான் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. இது தொடர்பாக மறைந்த பாடகர் எஸ்பிபி ஒரு இசை நிகழ்ச்சியில் பேசிய போது, தங்கத்தாமரை மகளே பாடல் கொஞ்சம் புதுமையாக விசித்திரமாகவும் இருக்கும். இந்த பாடலுக்கு எனக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இதனை ரெக்கார்டிங் போது ரஹ்மான் என்னிடம் ஒரு சோம்பேறி போல பாட வேண்டும் என்று கூறினார். அதாவது பாடவே விருப்பமில்லாமல் இழுத்து கொண்டே ஒருவர் பாடினால் எப்படி இருக்குமோ அப்படி அவரை என்னிடம் பாட கூறினார் என எஸ்பிபி பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். அவர் சொன்னது போலவே இந்த விஷயம் தெரிந்த பின்னர் அந்த பாடலை கேட்டால் மிக சோம்பேறியாக இழுத்துக்கொண்டே ஒருவர் பாடுவது போன்ற உணர்வை தரும். இதனை வியந்து கவனிக்கும் பலரும் ஏஆர் ரஹ்மானால் தான் முடியும் என்று பலர் குறிப்பிட்டு வருகின்றனர். உண்மைதாங்க, பெரிய பாய் தான். நான் சொன்னேன் எல்லாம் போன வீடியோலேயே வந்து ஒரு சிலர்லாம் ஏலியன்ட்டு, அதில் ஒருத்தர் தான் வந்து நம்ம எஸ்பிபி சார். இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் லிஸ்ட்டில் தான் வைக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸுங்க இவங்க எல்லாருமே, சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கணுமா? நான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.